சைலோ D4 2012 3 ஓனரு திண்டுக்கல் ஆர்டிஓவில் இருக்குது. வண்டி கஸ்டமர்கிட்டே இருக்குது. வந்தீங்கன்னா நேர்லேயே பேசி பார்த்து எடுத்துக்கலாம். படலை ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. வண்டி வந்து 3வது ஓனரில் இருக்குது. சைலோ மைலேஜ் பார்த்தீங்கன்னா 14-15 கிடைக்கும். வண்டியில் எந்த விதமான வேலை வெட்டியும் கிடையாது. வண்டியோட காமிக்கிறேன். ஒரு அட்வொகேட் சாட்டை தான் வண்டி இருக்குது. வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,34,000 சம்திங் தான் வண்டி ஓடி இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா பாடி லைன் தெளிவாக இருக்கும். 4 டயருமே புது டயரு. அப்புறமா டயரை காமிக்கிறேன். முதல் பாடி லைனை பார்த்துக்கோங்க தெளிவாக. இங்கிட்டு மழை பெஞ்சு ஒரு மாதிரியாக இருக்கனால தான் அந்த இது கிளாரிட்டி சரியாக தெரியலை. வண்டி அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். 2012 3 ஓனரு TN 11 A7586. வண்டி ஏசி ஒர்க்கிங்கு, பவர் ஸ்டேரிங்கு, பவர் விண்டோ. வண்டியில் எந்த விதமான இதுவும் கிடையாது, வேலை வெட்டியே கிடையாது. எடுத்துமே ஆயில் சர்வீஸ் வந்து பார்த்து வண்டி எடுத்து ஓட்டிக்கோங்க. சும்மா பாலிஷ் போட்டிருக்குறோம். வண்டி அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. வேணுங்கிறவங்க தம்குனையில் நம்பரு செல் நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணி கேளுங்க. விருப்பப்படுறவங்க பார்த்துட்டிங்களா? வாங்க இப்போ சீட்டை பார்க்கலாம். சீட்டு உள்ளுக்குள்ள இன்டீரியர், டோர், காடி இதெல்லாம் பார்க்கலாம். இன்டீரியரை பார்த்துக்கோங்க, சுத்தமாக இருக்குது. ஏசி ஒர்க்கிங்கு. ஏசி வேணால் போட்டு காமிக்கிறேன். கிலோமீட்டர் நோட் பண்ணிக்கோங்க. 1,00,000 வண்டி ஒரிஜினல் கிலோமீட்டரா, ஸ்பீடா மீட்டரா ரிவர்ஸ் பண்ணலை. வண்டியில் செட்டு இருக்குது. வண்டி இன்டீரியரை பார்த்துக்கோங்க. வண்டி அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. எந்த விதமான கவுல் பேஸ்ட் எதுவுமே பிரிக்காதது. டோர், காடியை பார்த்துக்கோங்க. அப்படியே டிங்கர் வேலையெல்லாம் எதுவுமே கிடையாது. பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங்கு. காடி லேடியில் ஒரு அரிப்பு கூட திருப்பு எதுவுமே இருக்காது. அப்படியே வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். 2012 கிலோமீட்டர் கம்மியாக ஓடி இருக்குது வண்டி. பின்னாடி சீட் கவரு. அதே மாதிரி உள்ளுக்குள்ளேயும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த டோர், காடி எல்லாமே பார்த்துக்கோங்க. கீழே அண்டர் சேஸையும் காமிக்கிறேன். வண்டி அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். என்ன அடிக்கடி இதே சொல்கிறேன்னு சொல்லி பார்க்காதீங்க. ஒரிஜினாலிட்டியாக இருக்க வண்டி ஒரிஜினாலிட்டின்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி பின்னாடி பாருங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா 20 ரூபா 25 ரூபா வந்துடும். டிங்கருக்கு 40 ரூபானா வண்டியில் எடுத்தது வேஸ்ட்டு. வண்டி ஒரிஜினல் கிலோமீட்டர் ஓனர்கிட்டே இருக்குது. நேம் ட்ரான்ஸ்ஃபர் எது வேணாலும் பண்ணிக்கலாம். வண்டியில் ஸ்பீக்கர் இருக்குது. ஸ்பீக்கர் அவர் படிக்க இல்லைன்னு தெரியல, அது செக் பண்ணிக்கலாம். பின்னாடி அவுட்டரை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கிட்டு பார்க்கலாம். இங்கிட்டு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் பார்த்துக்கலாம், அப்புறம் கீழே பார்த்துக்கலாம். அண்டர் சேஸை வண்டி கம்மியான காசில் கிடைக்குன்னு போய் எடுத்துக்கிட்டு மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நிறையா பேர். நம்ம போடுற வண்டிலாம் யூடியூப்பில் டக்கு டக்குன்னு விற்று போயிடுது. யூடியூப்பில் நிறையா கஸ்டமர் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி வண்டி வேணுன்ட்டு. நம்ம ஒன்று ஆம்னி 800 இந்த மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணோம். இண்டிகா
இப்போ கஸ்டமர் வந்து கேட்க தான் நம்ம சைலோ டவேரா இந்த மாதிரிலாம் போடுறோம். அடுத்து பஜ்ரோ ஒன்று இருக்குது. பஜ்ரோயும் இங்கே என்னென்னு கேட்டு கஸ்டமர்கிட்ட கேட்டு நான் சொல்கிறேன். அவங்களுக்கு தர சொல்லிகிட்டு இருக்காங்க. வீடியோ போடுறதுக்கு நம்மள்ட்ட டைம் இல்லை, அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வாங்க அண்டர் சேஸை பார்க்கலாம். அண்டர் சேஸை பார்த்தீங்கன்னா ஆயில் எதையுமே ஒழுகிறது இல்லை. 4 டயருமே ஃபுல் கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் எடுத்தீங்கன்னா கை, அப்ராமு, லோயர் ஆமு, ட்ரைசாப்ட்டு இது எதுவுமே மாற்ற வேண்டிய தேவையில்லை. வண்டி அப்படியே எடுத்து ஓட்டிக்கலாம். ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. வாங்க அந்த சைடு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அண்டர் சேஸையும் எடுத்து பார்த்துக்கோங்க. இதோட அண்டர் சேஸ் வீடியோ வாட்டர் சர்வீஸ் பண்ணப்பவும் இருக்குது. அதே வேணால் எடுத்து காமிக்கிறேன். அதே வேணால் பார்க்குறேன்னா பார்த்துக்கோங்க. ரிவர்ஸ் கேமரா இருக்குது, ஸ்டெப்னி இருக்குது. ரிவர்ஸ் கேமரா பீஸ் போயிருக்கும், அதனால் எடுக்கலை. அதை மட்டும் என்னன்னு சொல்லி நான் பார்த்துறேன். அதே மாதிரி இந்த சைடு பார்க்கலாம். கியர் பாக்ஸ் ஆயில் லீக்கு எதுவுமே இருக்காது. பவர் ஸ்டீரிங் ஆயில் லீக் எதுவுமே கிடையாது. வண்டி அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. பார்த்துட்டிங்களா? வாங்க இப்போ இன்ஜின் செக்ஷனை பார்க்கலாம். பார்த்துக்கோங்க. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஹேண்ட் பிரேக் போட்டிருக்குது. வண்டி தட்டினுமே ஸ்டார்ட் ஆகும். வண்டி ஸ்டார்ட் ஆகும்போது எல்லா இன்ஜின் லைட்டும் அமர்ந்துருச்சுங்களா. இப்போ பிரேக் லைட் எரியுதுங்களா, பிரேக் லைட்டு ஆஃப் ஆயிரும். பார்த்தீங்களா? ஏதாச்சும் ஒரு இன்ஜின் லைட் எரிஞ்சிருந்துச்சுன்னா வண்டி வந்து இன்ஜின் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி எதுவுமே நம்ம வண்டியில் கிடையாது. பியூராக ஓடின வண்டி. ஒரு அட்வொகேட் சார்ட்டு தான் வண்டி இருந்துச்சு. அந்த சார் ஏசி ஒர்க்கிங்கு நான் போட்டு காமிக்கிறேன். வண்டி ஓட்டினதுக்கப்புறம் முன்னாடி போய் இன்ஜின் செக்ஷனை பார்த்துட்டு வந்துடுவோம். இன்ஜின் செக்ஷனை பார்த்துக்கோங்க. வண்டி மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா சிஆர்டி இன்ஜின் தான். ஒரு 14-15 கிடைக்கும். வண்டியில் எந்த விதமான வேலை வெட்டியும் கிடையாது. வண்டி அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். முன்னாடி இன்ஜின் செக்ஷனை பார்த்துட்டிங்களா? வாங்க இப்போ நம்ம வண்டியை ஓட்டி பார்ப்போம். திரும்பவும் சொல்கிறேன், சைலோ D4 வண்டி சிஆர்டி இன்ஜினு, 2012 to 13 மாடலு. வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா TN11A7586. வண்டி வந்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் ஆடியோவில் இருக்குது. எந்த விதமான ஆன்லைன் ஃபைன் கேஸு எதுவுமே கிடையாது. ஒரிஜினாலிட்டியோட வண்டி இருக்குது. வண்டியை பார்க்க வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் MMYJ கார்ஸில் வந்து பார்க்கலாம். நல்ல முறையில் வண்டி வாங்கி நல்ல முறையில் பயணம் செய்ய வாழ்த்துக்கள். நன்றி.